எடுத்து வாசிப்போமே. அப்படியே கண்களை மூடுமா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பா. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது, நிறைவேறுகிறது. அதை பார்க்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக, நடத்தினதுக்காக இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவர் ஆராதனிலும் எங்களை நிற்க வைத்ததுக்காக நன்றி. உடைய வாக்கு தத்தத்தை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய வாக்கு தத்தத்துக்காக எதிர்பார்க்கிறோம், உடைய வார்த்தைக்காக எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களோடு பேசும், என்னோடு பேசும். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்கள் வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலும் இப்படி ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இது நாள் வரை நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த வாக்கு தத்துவம் வரும்போது ஒரு கேள்வி இருந்தது. இந்த வாக்கு தத்துவத்தை குறித்துதான் ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு வாக்கு தத்துவம், இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை வாசித்து இருக்கிறோம், இதுதான் இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவமான்னு கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசுனது அதுதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்றாரு, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிக்கிற ஆண்டவர். இப்போ 2-3 வாரங்களை நம்ம பார்த்துட்டோம். போன வாரமும் பார்த்தோம் தப்புவிக்கிற ஆண்டவர், நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர் என்று பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம் இந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கண்ணிக்கும் தப்புவிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்குறேன். யாத்திராகமம் 9:3 எடுத்து வாசிங்களேன். ஒரு சில வசனங்களை சொல்லிட்டு செய்திக்கு நேராக போறேன். யாத்திரா 9:3. ஒட்டகங்கள் மேலும் ஆடு மாடுகள் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். போதும்பா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாதவன், தேவனை மதிக்காதவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தேவனை மதிக்காதவர்களுக்கு கொள்ளை நோய் உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது சங்கீதம் 78:50 சொல்லப்படுகிறது, கோபத்தினால் கொள்ளை நோய் உண்டாகும். கோபத்தினால் கொள்ளை நோய் உண்டாகும். சங்கீதம் 91:6 சொல்ற, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பகலில் அல்ல இருளிலே நடமாடும் கொள்ளை நோய். ஒரு மனுஷனுக்கு இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய் என்று பார்க்கிறோம். மத்தேயு 24:7 வாசிக்கிறோம். லூக்கா 21:14 வாசிக்கிறோம். கர்த்தர் வரும்போது இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் என்ன செய்யுமா வரும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம 2-3 வாரங்கள் பார்த்துட்டோம். கொள்ளை நோய்கள் பாலாக்கும் கண்ணி என்று சொல்லி எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு விரும்புகிறோம். ஆண்டவரும் விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய குணம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த மனுஷனும் கொள்ளை நோயில பாதிக்கப்படக்கூடாது என்று விரும்புகிறார். கொள்ளை நோயில பாதிக்கப்படக்கூடாது என்று விரும்புகிறார். நான் சொல்றார், எந்த இடத்திலுமே எந்த மனுஷனும் வியாதியா இருப்பது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. அவருடைய அந்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல வேதத்தில் வாசிக்கிறோம், வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ வியாதியஸ்தர்கள் மேல அவருடைய பார்வை எப்போதுமே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பலவீனப்பட்டவர்கள் மேல அவருடைய பார்வை இருந்ததை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் தான் அந்த கொள்ளை நோய். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷன் மேல கொள்ளை நோய் வரலாம். ஆனா மரணத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முழுமையா மரிச்சாதான் காலமானார்னு சொல்லுவாங்க, இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வியாதியில மரிச்சிட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் வியாதியில மரிச்சா என்ன சொல்லுவாங்க? உடல்நரை குறைவால காலமானார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போன என்ன சொல்லுவாங்க? அகால மரணம் அடைந்தான்வாங்க. என்ன வருவாங்க?
அகால மரணம் அடைந்தார். முழுமையா மரணம் அப்படின்றது, இயற்கை மரணம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எந்த குறைகளாமல் இறந்து போனாதான் இயற்கை எய்தினார் அல்லது இயற்கை மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு, அதை நான் வரக்கூடிய நாட்களில் சொல்றேன். ஒவ்வொரு மனுஷனுடைய மரணத்துக்கும், ஒவ்வொரு வியாதிக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இருக்கிற மரணங்களுடைய அர்த்தங்களை நான் வரக்கூடிய நாட்களில் சொல்றேன். அப்படிப்பட்ட மரணங்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, ஒரு இடத்துல சொல்றாரு, நீ ஏன் காலத்துக்கு முந்தி என்ன செய்யணும், சாக வேண்டும் அப்படின்றார். காலத்துக்கு முந்தி அப்படின்னால என்னதுங்க, வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள்ல மறிக்கிற காரியங்கள். அப்ப ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் கொள்ளை நோய் மனுஷனுடைய வாழ்க்கையில. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில? தேவ பிள்ளையோட வாழ்க்கையில என்ன செய்யறதில்ல, வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார், வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு செய்தியை பார்க்க போறோம். கொள்ளை நோய்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது, கொள்ளை நோயில நம்முடைய மரணங்கள் வரக்கூடாது, வியாதியினால நம்முடைய மரணங்கள் வரக்கூடாது, பிரச்சனையினால நம்முடைய மரணங்கள் வரக்கூடாது, போராட்டத்தினால் நம்முடைய மரணங்கள் வரக்கூடாது. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய ஜீவனை கடைசி வரைக்கும் அவர் எவ்வளவு நாள் நம்முடைய இந்த உலகத்தில் வைக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறாரோ அதர் வரைக்கும் வைத்து எடுக்க வேண்டும் என்று சொன்னா நீங்களும் நான் என்ன செய்யணும் அப்படின்றதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆனபடினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் எப்படி இருக்கிறேன், நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் போதும்பா. அந்த 27, 25 வாசிக்கிறோம். இன்னொரு முறை வாசிங்க. ஆனபடினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். யாரிடத்துல? ஒரு பெரிய பிரச்சனை, அப்போஸ்தலனாகிய பவுல சிறைபிடித்து கப்பலில் கூட்டி கொண்டு போறாங்க. பலவிதமான காற்றுகள் அங்கு அடிக்கிறது. 7 விதமான காற்றுகள் அங்கு அடித்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 விதமான காற்றில படகு சேதமடைந்தது. இவர்கள் போன கப்பல் சேதமடைந்தது. அவர்கள் போன அத்தனை ஜனங்களும் எப்படியாச்சும் தப்பிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க, அல்லது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவர்களை எப்படியாச்சும் பவுலை கொலை செய்து விட வேண்டும், பவுலோடு போகிற கூட்டத்தை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. இவர்கள் எப்படியும் அந்த கப்பல்ல புயல்ல சிக்கி அத்தனை பேர் 274 பேரும் இறந்து போவார்கள் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவன் ஜனங்களிடத்துல சொல்றான், ஜனங்களே, இங்க இருக்கிறதான கப்பல்ல இருக்கிறதான ஆட்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை கொண்டு போய் குறிப்பிட்ட இடத்துல நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். திட்டம், மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நம்பிக்கையாய், ஏன்னா அதுக்கும் முதல் வசனத்துல பவுலை பார்த்து சொல்றார், பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். நீ யாருக்கு முன்பாக நிற்கணும்? ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அப்ப 24 வசனம் சொல்ற, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினா, தேவன் உனக்கு தயவு பண்ணினா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து அன்னைக்கு பவுலை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். யாருக்கு முன்பாக? ராயனுக்கு முன்பாக நிற்கணும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்றார், நாம் யாருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள்? பிதாவுக்கு முன்பாக நிற்கணும். யாருக்கு முன்பாக? உங்களை என்னை அழைத்த ஆண்டவர் பாதியில விட்டு விட்டு ஓடி போகிறவர் அல்ல, பிரச்சனை வந்த உடனே திரும்பி போகிறவர் அல்ல, வியாதி வந்த உடனே சுகமாக்க முடியாது என்று போகிறவர் அல்ல. நமக்கு என்ன தேவையோ அதை செய்து முடித்து நம்மளை கொண்டு போய் அங்கே பிதாவின் வாசப்படியிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அந்த வாசஸ்தலங்களே உங்களை என்னை கொண்டு போய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும், என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார்.
என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் என்று பவுலுக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நான் ஆண்டவருக்கு முன்பாய் போய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னா ஆண்டவர் நம்மளை குழந்தையிலே எடுத்து இருக்கலாம், அல்லது வியாதிகள் மத்தியில் எடுத்து இருக்கலாம். ஏன் எடுக்கல? இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து இருக்கிறானா நம்மளை கொண்டு போய் பரலோகத்துல, அந்த பரம தேசத்துல, அந்த ராஜ்யத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் உங்களோடு என்னோடு கர்த்தர் இருப்பார். பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நமக்குள்ள அந்த நம்பிக்கை வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் எந்த இக்கட்டிலும், ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சுகரோ, இன்னைக்கு இருக்கிற பிபியோ, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையோ, அது கொள்ளை நோய் அல்ல. அது கொள்ளை நோயே அல்ல. இது அப்ப எங்க வாழ்க்கையில் இருக்குதே பாஸ்டர், அது கொள்ளை நோய் அல்ல. இது மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு பலவீனம் தான். இது என்னது? பலவீனம். கொள்ளை நோய் என்பது வேறு, பலவீனம் என்பது வேறு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த வியாதி தான் கொள்ளை நோய் போல, இந்த வியாதி தான் கொள்ளை. தலைவலி வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? கொள்ளை நோய் போல. ஆற்றில் ஒரு சின்ன வலி வந்தோடனே இது என்னதுக்குது? நமக்கு கொள்ளை நோய் போல. அப்போ நிறைய நான் இந்த 2-3 வாரமாவே இந்த மாசத்திலிருந்தே கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருந்தேன். நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்கள், நிறைய பலவீனங்கள், வலிகள், தாங்க முடியாத வலிகள். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் ஒரு பலவீனம் தான். இதெல்லாம் என்னது? பலவீனம். ஆனா ஆண்டவர் அந்த கொள்ளை நோய் என்பது வேறு தான். கொள்ளை நோய் என்பது வேறு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னையும் அழைத்த தேவன் அங்கே கொண்டு போய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். எங்கே கொண்டு போய்? பரலோக ராஜ்யத்துல. எங்க கொண்டு போய்? பரலோக ராஜ்யத்துல உங்களை என்ன கத்த கொண்டு போய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே அதுக்கு மேலெல்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, தப்பி பிழைப்போமா என்கிற நம்பிக்கையற்று போயிருந்தோம். என்ன இருந்தோம்? தப்பி பிழைப்போமா என்கிற நம்பிக்கை அற்று போன நிலைமையில் ஒருவேளை நீங்களும் நான் இருக்கலாம். கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சொன்ன, நீ அங்கே போய் அங்கே அவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரோ, அதே போல நம்மளை கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்துக்கு முன்பாய் அல்ல, பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்த வல்லவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா கொள்ளை நோய் நம்முடைய வாழ்க்கையில வராது. எந்த நம்பிக்கை வேணும்? இயேசு என்னை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் நிறுத்துவா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்காக என்னை அழைக்கல, இந்த உலகத்துக்காக என்னை அழைக்கல. என்னை அழைத்தது அந்த பரம கானான் தேசத்துக்கு கொண்டு போய் நிறுத்ததான். எகிப்தில் இருக்கிற ஜனங்களை கொண்டு போய் வனாந்தரத்தில் அழித்து போட கர்த்தர் அழைக்கல. அவங்களுடைய ஆசை என்ன? இவளை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். ஆனா ஜனங்களுடைய முட்டாள்தனம், ஜனங்களுடைய முறுமுறுப்பு, ஜனங்களுடைய கீழ்ப்படியாம, ஜனங்களுடைய பெருமை, ஜனங்களுடைய எதிர்த்து நின்ற காரியங்கள் தான் வனாந்தரத்தில் பிணமாய் விழுந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய ஆசை அதல்ல. ஆண்டோடைய நோக்கம் என்ன? சொல்றாரு, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் என்ன செய்வேன்? சேர்த்து. மோசைக்கு அதுதான் சொன்னாரு. மோசே தன்னுடைய வாழ்க்கையில் தவறுனால பார்க்க முடிந்தது, போக முடியல. அல்லேலூயா. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என்னை அழைத்த தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு கொண்டு போக தான் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு கொண்டு போக தான் அழைத்திருக்கிறார் ஒழிய வியாதியில இந்த உலகத்தை விட்டு மரித்து போக அல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில மரித்து போக அல்ல, ஏதோ ஒரு ஆட்டத்துக்கு பாசு இறந்துட்டாரு அப்படி சொல்றதுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. நம்மளை உண்மையான நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. டாக்டர் சொன்னது அப்படிதான். 2-3 நாளுக்குள்ள நீங்க எடுக்கலன்னா எதையாவது ஒன்றை சந்திக்க நேரிடும். அவர் சொல்லி நான் வெளியே வரும்போது அப்படியே யோசனை பண்ணிட்டு வந்தேன், என்னடா ஒரு டாக்டர் இவ்வளவு பயப்படுத்துறாரு. இந்த ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வந்து, அதுவும் ஒரு பெரிய காரியம் பாருங்க. அந்த டாக்டர் பார்க்க போறோம், போய் பஸ் விட்டு இறங்கியாச்சு. பஸ்ஸில் தான் போயிருந்தோம், சும்மா 2 பேர் மாத்திரம் போகணும் ஃபர்ஸ்ட் நாள். இப்போ போயிட்டு ஒரு ஆட்டோ எடுத்தோம். இப்போ ஆட்டோவில் அந்த டாக்டர் பேசுகிறாரு. இந்த டாக்டர்கிட்ட இவங்க கூப்பிட்றாங்க, பாஸ்டமாக கூப்பிட்ட உடனே டாக்டர் எங்கே வரீங்க, எப்படி வரீங்கன்னு தான் ஆட்டோவில் வரும். ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுங்க. ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஆட்டோ டிரைவர் வாங்கிட்டு சொல்கிறேன், வாங்கின ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரியும் சார்ன்ட்டான். எனக்கு தெரியும் சார்ன்ட்டான். சரி, இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, நமக்கு தான் ஹாஸ்பிட்டல் தெரியாது, புதுசாக இருக்கே. இவன் கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டு, பாருங்க சார் அதான் ஹாஸ்பிட்டல், உள்ளே போங்க, அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்க, அங்கே தான் ஹாஸ்பிட்டல். சரி போயாச்சு, போய் உட்காந்தாச்சு. எங்களுக்கு முன்னே 2 பேர் இருக்காங்க. காலை நேரத்தில் போனோமா, அதனால் எங்களுக்கு முன்னே 2 பேர் தான் இருக்காங்க அப்பாயின்மெண்ட்டு. நாங்கள் 3வது 4வது 2 பேருக்கு சீட்டு போட்டாச்சு, அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. அப்பாயின்மெண்ட் போட்டு நாங்கள் 2 பேர் உட்காந்துக்கிறோம். அந்த டாக்டர் பேசுகிற சவுண்டு கேட்குது எனக்கு.
உள்ளேருந்து பேசுகிறேன். நான் இவங்ககிட்ட சொல்கிறேன், என்ன இவர் பேசிகிட்டே இருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தையும் பேசுகிறாரு. உள்ள இருக்கிற ஆட்கள்கிட்ட நல்ல சத்தமாக பேசுகிறார். நான் வெளியே நின்று கேட்டேக்க இவர்கிட்ட சொன்னேன், இவர் டாக்டர் மாதிரி எனக்கு தெரியலையே, டாக்டர் பேசிகிட்டே இருக்காரு. அப்புறம் திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த குறிப்பிட்ட டாக்டர் கூப்பிட்றாரு. எங்கே வந்துட்டீங்கம்மா? இப்போ நான் சொன்னேன், உங்கள் ஹாஸ்பிட்டல், இவங்க சொல்கிறாங்க, உங்கள் கிளினிக்கில் தான் உட்காந்துருக்குறோம், உங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். இல்லையே, நான் அங்கே தான் இருக்கேன், நீங்கள் அங்கே வந்தோம்ல, வரலையே. இப்போ இவங்க அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. வெளியே வந்தால் நானும் அவங்க கூடயே வரேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம், வெளியே வரோம். வெளியே வந்து அவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, எங்கே இருக்கீங்க, நான் அட்ரஸ் கேட்குறேன், நாங்கள் சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, நடந்து வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. அப்படியே நடந்து போகிறோம். நடந்து போனால் நாங்கள் போக வேண்டிய ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்குது. நாங்கள் போக வேண்டிய ஹாஸ்பிட்டலு அங்கே. ஆண்டவர் பாருங்க, இங்கே போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவருக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆமாம், பேசியே கொண்டு இருப்பேன். நான் நினச்சேன், நான் இவங்ககிட்ட சொல்கிறேன், அந்த ஆள் டாக்டர் மாதிரி எனக்கு தெரியலையே, பேசிகிட்டே இருக்கிறாரு, சத்தமாக என்னமோ அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. போனால் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நம்ம வேதனை எப்படி இருக்குது, இவர் நம்மளை பேசியே ஒரு வேளை கொண்டு வருவாரோ, என் மனசில் அப்படியே தான் சொன்னமா இல்லை. அப்போது ஆண்டவர் பாருங்கள், அது விடவே இல்லை பாருங்கள். அடுத்தது நாங்கள் போகணும். 2வது ஆள் உள்ளே போயிடுச்சு. 3வது ஆள் பாஸ்டமாக போகணும். பாஸ்டமாக போனால் நானும் கூட என்ன செய்யணும்? போகணும். இப்போ அவர் பேசி வந்தால் நாங்கள் அடுத்தது போகணும். அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. என்னென்னா, நீங்கள் போக வேண்டிய ஹாஸ்பிட்டல் இது இல்லை. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்கள். அப்போ இங்கே ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க, நம்ம யாருக்கு முன்பாக நிற்கணும்? அந்த உண்மையான டாக்டருக்கு முன்பாக என்ன செய்யணும்? நிற்கணும். நம்ம பரலோக ராஜ்யத்தில் பரலோக டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யணும்? நிற்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அந்த டாக்டருக்கு நம்ம சொந்தம். அங்கே போயிருந்தா ஒரு வேளை பீஸை கட்டி அவர்கிட்ட பார்த்து வேஸ்ட்டாக போயிருக்கும். ஆனால் இங்கே வந்தபோது தான் தெரியுது, நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், நம்மளை ஆண்டவர் சரியாக கைட் கரெக்டாக அடுத்தாலும் நாங்கள் தான் கரெக்டாக போனது. நீங்கள் போயிருக்கிற இடம் சரியில்லை, நீங்கள் போயிருக்கிற இடம் அது இல்லை, நான் வேறு இடத்துல இருக்கிறேன்றார். அவர் எங்களை ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்றாரு. அவருக்கு அவர் அவசியமே இல்லை, எங்களை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, கரெக்டாக கூப்பிட்றாரு பாருங்க. அப்போது ஆண்டவர் பாருங்க, நம்மளை சரியாக கைட் பண்ணுகிற ஆண்டவர். அப்புறம் போனோம், அவர் கரெக்டாக வெளியே வர்றாரு பாருங்க. டாக்டரே வெளியே வந்து கை காட்டுறாரு. அங்கே ரொம்ப தூரம், ஆனால் அவர் வெளியே வந்து எங்களுக்கு கை காட்டுறாரு, இதுதான் அப்படின்னு சொல்லி. உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் உட்காந்து அழகாக பேசி காரியங்களை பண்ணுறாரு. அப்போ முதல் நாள், அந்த நாள் சொல்கிறேன். இப்போ இங்கே ஆண்டவரும் என்ன சொல்கிறாரு? பவுலுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு. நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நிற்கணும். உங்களை என்னை கர்த்தர் அழைத்தது அதுக்காக தாங்க. மறந்துடாதீங்க. பலவீனம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சுன்னு பயந்துடாதீங்க. நம்மளை அழைத்த தேவன் சரியான கைட் பண்ணி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க. என்ன வேணும்? நம்பிக்கை. என்னை அழைத்த தேவன் என்னை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் நிறுத்துவார். இடையில விட்டுட்டு போகவே மாட்டார். இடையில விட்டுட்டு போகவே மாட்டார். அடுத்தது ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒரு சில காரியங்கள் சொல்லி முடிச்சல சுருக்குமா. யோபு 13:15. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். போதும். அங்க வாசிக்கிறோம், தேவன் என்ன அவனுக்கு அவனுக்கு யோபுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் என்னை கொல்ல மாட்டார், ஆனா என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல என்னவா இருப்பேன்? நம்பிக்கை இருப்பேன். ஆண்டவர் நம்மளை கொண்டு போட அழைச்சிருக்காரா? சொல்லுங்களேன். கொண்டு போட அழைக்கவே இல்லை. ஆனா யோபு சொல்றான், என்னை எல்லாம் அழிஞ்சு போச்சு, என் சொத்து அழிஞ்சு போச்சு, என் பிள்ளைகள் அழிஞ்சு போனாங்க, போன வாரம் முந்தின வாரம் பார்த்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா சரீரம் இருக்குது, சரீரத்தை அவன் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேல எப்படியா இருப்பேன்? நம்பிக்கை இருப்பேன். நமக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில எந்த கொள்ளை நோயும் வராதுங்க. அல்லேலூயா. எனக்கு கொன்று போட்டாலும் பரவாயில்ல. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு டாக்டர் நர்ஸ் எல்லாம் அப்படியே சுத்தி என்ன நின்று பேசுறாங்க, என் கட்டில் சுற்றி அப்படியே பேசும்போது சொல்கிறாரு, அந்த நர்ஸு சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் வயசான நர்ஸு, அவங்கள ஏற்கனவே நிறைய முறை நான் அந்த ஜிஹெச்சில் பார்த்துருக்கேன். இது தேராத கேஸுன்னாங்க. இது என்ன கேஸு? அப்போது கொரோனாவில் படுத்து இருக்கும்போது, இது தேர மாட்டான், நான் பாஸ்ட்டுன்னு அவங்களுக்கு, நான் ஆண்டோட பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, இது தேராத. டாக்டர் வந்து கேட்குறாரு, என்னம்மா இது தேருமா? ஏன்னா 2 கட்டில் நான் 10 நாளாக படுத்திருக்கேன், இங்கே 10வது பேஷண்ட் வந்துட்டாங்க. இந்த கட்டில் எத்தனை பேஷண்ட்டு? இந்த கட்டில் 10வது பேஷண்ட். ஆனால் நான் அந்த கட்டில் ஒரே பேஷண்ட் தான் 10 நாளும் படுத்திருக்கேன். இங்கே வந்தவெல்லாம் காணோம், இங்கே படுத்தவெல்லாம் காணோம்.
அடுத்த நாள் அவருக்கு ஐயோன்னு சத்தம் வரும், தூக்கிட்டு போயிருப்பான். நம்ம தான் அங்கே ஒன்றும் இல்லாமல் படுத்திருக்கோமே. ஆனால் ஆண்டவர் பிள்ளைன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறான், அந்த அம்மா சொல்லுது, இது தேராத கேஸு. ஏன்னா பல்ஸ் 30, 33, 34 வந்துருச்சு. இது தேராது. இன்னும் கொஞ்ச நாள் எங்கே கொண்டு போகணும்? சவகடனுக்கு கொண்டு போகணும். ஆனால் இன்னைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. 6 வருஷமா 2019, 2020 25 வரைக்கும் ஜீவனோடு உங்கள் முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தேராத கேஸை தான் கர்த்தர் தேட்டி வைத்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோமே, அழகா சொல்லப்படுகிறது, என்னை கொண்டு போட்டாலும் நான் யார் மேல நம்பிக்கை இருப்பேன்? தேவன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், அவர் என்னை கொண்டு போயிட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கை இருப்பேன். மனுஷன் நம்பினா கண்ணி வரும், மனுஷனை நம்பினா கைவிடுமா, உலகத்தை நம்பினா கண்ணி வரும், உலகத்தை நம்பினா பிரச்சனை வரும். ஆனா தேவனை நம்பி இருக்கிறேன். என்னை அவர் கொண்டு போட மாட்டார். கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல எப்படியா இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. நான் சொன்ன ஒருவேளை எனக்கு இவ்வளவுதான் வயசு போல, எனக்கு வரக்கூடிய 27 ஒரு புதிய ஆண்டு வருது, அதுக்குள்ள என்னுடைய மரணம் இருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் என்னை கொண்டு போட்டா அவருடைய சித்தம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் உங்க சித்தம் என்னமோ தான் நடக்கட்டும். நான் காலைல 3 மணிக்கு எப்போது எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லுவேன், ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற, உங்க சித்தம் முதல்ல நடக்கட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைச்சு என்னை குறித்து என்ன சித்தம் விதோ அதை என்ன செய்யட்டும், நடக்கட்டும். அதான் யோபு சொல்றான், என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் யார் மேல நம்பிக்கை இருப்பேன்? தேவன் மேல. நமக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டு நம்மளை கொண்டு போட கர்த்தர் நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. ஆனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்க மேல என்னவா இருப்பேன்? நம்பிக்கை இருப்பேன். ஆண்டவர் சொல்லி பாருங்க, ஒரு வியாதி நம்மளை தொட முடியாது. வியாதி வந்தாலும் அதை தூக்கி போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனம், 2 ராஜாக்கள் 2:14 எடுத்து வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 2:14. பிரித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அன்னைக்கு யோர்தான் மாத்திரமல்ல, செங்கடல் மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு நதியும் இன்னொரு காரியமும் அங்கே நடக்கிறது. எலிசாவின் வாழ்க்கையில அங்க தண்ணீர் பட்ட உடனே அது பிரிந்து அவங்க எக்கரைப்பட்டான். அல்லேலூயா. அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, எலியாவின் தேவன் எங்க? அல்லேலூயா. நீங்களும் நான் இன்னைக்கு அறிக்கை பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எலியாவின் தேவன் எங்க? ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில வேதனை, ஏன் என் வாழ்க்கையில கண்ணீர்? அன்னைக்கு சாதாரணமாய் 3 விதத்துல எலியாவை கர்த்தர் போஷித்தார். இப்படி காகத்தை கொண்டு போஷித்தார். காகம் கிடைக்குமா, கொடுக்குமா சாப்பாடு? இருக்கிறத கொத்திட்டு போயிடும், இருக்கிறத கொத்திட்டு போயிடும். எலியாவுக்கு காகத்தை கொண்டு வந்து போஷிக்கிறார். 2வது யாரை கொண்டு போஷித்தாருங்க? அம்மா என்ன பண்றீங்கன்னு புரியலையே. 2வது தேவ தூதனை கொண்டு போஷித்தார். யார? தட்டி எழுப்புறான். அடையும் என்னத்தை கொண்டு வந்தாரு? ரொட்டியை கொண்டு வந்து தட்டி எழுப்புறாரு. ஆனா தேவ தூதன் கொடுத்தது வெஜிடேரியன், காக கொடுத்தது நான் வெஜிடேரியன். நான்வெஜ், வெஜிடேரியன் இல்ல, நான்வெஜ். பாருங்க, தேவதூதன் கொடுத்தது வெஜ், மனுஷன் கொடுத்தா வெஜ் தான் கிடைக்கும். ஆண்டவர் பாருங்க, நான்வெஜ்ஜை காகத்தின் மூலம் என்ன செஞ்சாரு? கொண்டு போய் கொடுத்தார். 3வது விதவை கொண்டு போஷிக்கிறார். விதவை கொண்டு உங்களை நீ போஷிப்பாரா, போஷிக்க மாட்டாரா? நம்முடைய தேவைகளை சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா, சொல்ல வேண்டாவா? எலியாவின் தேவன் எங்க? போகும்போது எலியாவு கூட போறான், துணையா போறான், வரும்போது தனியால் ஆயிட்டான். ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னு, எலியாவின் மேல இருந்த சால்வை எலிசாவுக்குள்ள கிடைக்குது. எலிசாவுக்குள்ள அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த சால்வை மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த சால்வைக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த சால்வையில என்ன இருக்குன்னா அபிஷேகம் இருக்குது. என்ன இருக்கு? இந்த அபிஷேகத்தை அவன் நம்புனா, சால்வை எடுத்தா, முறுக்குனா, அடிச்சா, இக்கரைக்கு வந்துட்டான். தண்ணீர் பிரிந்துச்சு. அபிஷேகத்தை நம்புனா நம்ம வாழ்க்கையில எந்த கொடிய கண்ணியும் எந்த வியாதியும் நம்மளை தொடவே முடியாதுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. அபிஷேகத்து மேல நமக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் மேல ஒருவனும் கை போட முடியாது. நீங்களும் நான் யாருங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. யாருங்க? அபிஷேகம். என்னமோ 2 வாத்தியம் 3 வாத்தியம் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறோமே, அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குதே. இந்த அபிஷேகம் பட்டவன பிசாசு தொட முடியாது, கண்ணியும் தொட முடியாது, இங்க இருக்கிற கொள்ளை நோயும் தொட முடியாது. நம்பிக்கை வைப்போம். எலியாக்குள்ள அந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ள அவனுக்கு தெரியும். எலியாவின் தேவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான். எலியாவின் தேவன் எங்கே என்று என்ன செஞ்சானா, அந்த சால்வைய பிழிஞ்சு முறுக்கி என்ன செஞ்சான், அடிச்சு அந்த தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாய் பிரிந்ததுனால் எலிசா இக்கரைக்கு அதை பார்த்துட்டு இருந்த புத்தர், அந்த அந்த தீர்க்கதரிசி புத்தர் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாக்குள்ள வந்துருச்சு. எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாக்குள்ள. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்கா? யோசனை பண்றோமா? சொல்ல மாட்டேன்றீங்க. பின்ன எதுமா கேட்டனா, கடன் கேட்டனா? எலியாவின் மேல இருந்த அபிஷேகமா, தேவன் கொடுத்த அபிஷேகமா? நமக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம். அல்லேலூயா. எனக்கு ஒரு தம்பி, ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. அவர் சொன்னாரு, எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாவுக்கு எப்படி இருந்துச்சு, ரெட்டிப்பா கிடைச்சு. எலிசாவின் மேல இருந்த அபிஷேகம் இந்த பாஸ்டருக்கு 4 தனியா கிடைக்கட்டும்ன்றாரு. அப்படி யோசனை பண்ண, எவ்வளவுக்கு அந்த தாட்ஸ் பாருங்க அவருக்குள்ள அந்த எண்ணம் பாருங்க. அப்ப நமக்கு எப்படி வேணும்? 4 தனியான அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த அபிஷேகத்தை நம்பிட்டோம்னா நம்ம கொள்ளை நோய் நம்மளை பிடிக்கவே முடியாது. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். மார்க்கு 2, நேரமாச்சு வச்சுக்கிறோம். மார்க்கு எதுப்பா? ஜன கூட்டத்தின் நிமித்தம் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதன் கிடக்கிற படுக்கை என்ன செஞ்சாங்களா, இறக்கினார்கள். அடுத்தது யார் மேல நம்பிக்கை வைக்கணும்னா, தேவன் இருக்கிற இடத்தின் மீது, தேவன் வாசம் பண்ணுகிற சபை மீது, தேவன் மீது, அவருடைய கிருபை மீது நமக்கு அந்த நம்பிக்கை வைக்கும் போது திமிர்வாதக்காரன் சுகமானான். அவர் இருக்கிற வீட்டில் தான். ஏதோ ஒரு வீட்டை இறக்கல, ஏதோ ஒரு வீட்டை உடைக்கல. அவர் இருக்கிற வீட்டை சரியா திறந்தாங்க. அவர் இருக்கிற வீட்டை நம்ம ஜெபம் அவருக்கு நேரா போகணுங்க. அவருக்கு அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். என் ஆண்டவரிடத்துல போனா, என்னுடைய வியாதியை ஆண்டவரிடத்துல சொல்லிட்டா, என் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா, என் போராட்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா, எனக்கு விடுதலை கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு உலகத்துல போராடி கொண்டு இருக்கிறோம், மனுஷனோடு போராடுகிறோம். அந்த மனுஷன் பாருங்க, கூட்டம் அதிகரிச்சு கொஞ்சம் தள்ளுங்கன்னாலும் சொல்லல. போன வாரத்தில் அந்த மீட்டிங்கில் கூட்டு போய் என்ன உட்கார வச்சாங்க, பாஸ்டர்ஸ் உட்கார இடத்துல. பின்னாடி உட்காந்துட்டேன். எனக்கு ஏற்கனவே பயங்கர பலம் வேணும், என்னால் உட்கார முடியல. சரி போகணுமேன்னு தான் வந்தேன். சரி ஏதாச்சும் பாஸ்டர்ஸ் கேட்பாங்களே அப்படின்னு தான் போனேன். போகும்போதே எல்லாம் சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் அப்படின்னு. வழியில் பசங்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் வராமல் இருந்திருக்கலாமே. இல்லைப்பா, ஊட்டி பசங்க தான் ஃபுல்லாக அங்கே இருந்தாங்க. இப்போ நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகிறப்பா அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாமே இருந்தாங்க. இவங்ககிட்ட கூட நான் சொல்ல வரும்போது எனக்கு உட்காரவே முடியல. அப்புறம் ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு முன்னாடி இப்போ 2வது சீட்டில் உட்கார வச்சாங்க. சரி அங்கே உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து என்னால் முடியல. கரெக்டாக நான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, ஜனங்கள் இருந்தால் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க. இங்கே வாசிக்கிறோம், ஜனங்கள் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சீட்டை உண்டாக்கி உட்கார வச்சாங்க பாஸ்டர்ஸ். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லை. ஒரு கூட்டத்தில் தள்ளிட்டாலும் போகல. ஜனங்களை கொஞ்சம் தள்ளுங்க, நான் இவனை உள்ளே கொண்டு போகணுன்னு சொல்ல பார்த்தாங்க. மேலே ஏறினாங்க. அந்த அவர் இருக்கிற நேராக ஒரு ஒரு இடத்த எடுத்தாங்க. உள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. நேராக ஆண்டவர் பார்க்க அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நம்ம பிரச்சனையை நேராக மனுஷன்ட்ட சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அந்த ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, பிரச்சனை வந்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு காரியம், இன்னொன்று வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு முன்பாகவே அந்த மனுஷனுடைய தப்பிதங்களை சொல்லக்கூடாதான், அவனுடைய குறைகளை என்ன செய்யக்கூடாதான், சொல்லக்கூடாதான். நம்ம இன்னைக்கு அவனை தலைமையில கையை வச்சு தான் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இவனுக்கு நல்ல புத்தி கொடுங்க. பசங்களுக்கு ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணுமா இல்லையா? ஆண்டவரே இவனுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தாவி வெளியே போட்டு, அவனுக்குள்ள அசுத்தாவி இல்லை ஆனால் திருப்பி அசுத்தாவி உள்ள வந்துடுது. இவன் போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே இவனுக்குள்ள விடுதலை கொடுங்க. நம்ம ஜெபம் அவனுக்குள்ள அந்த ஆவி என்ன செய்யுது? போயிடுது. போகுதா இல்லைங்களா? நம்ம எதை ஜெபிக்கிறோமோ அது உள்ள போகுது. ஆண்டவரே இவனை ஜெபிக்க வைங்க, அவன் ஜெபிக்கிறவனா இருப்பான். நம்ம அதை தனியாக ஜெபிக்கணும். அவனுக்காக ஜெபிக்கிறோமா, அந்த பொண்ணுக்காக ஜெபிக்கிறோமா? எப்படி ஜெபிக்கணுங்க? தனியாக ஜெபிக்கணும். ஒரு பாஸ்டர் சொன்னார் எனக்கு, 12 மணிக்கு போய் நைட்டு 12 மணிக்கு, அதுக்கு பகலில் 12 மணிக்கு வேலை செய்கிற இடத்துல போயிடாதீங்க. நைட்டு 12 மணிக்கு போய் அவன் தலைமையில கையை வச்சு, ஆண்டவரே இவனுக்கு கொடுக்குற கெட்ட குணங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நான் அவனுக்கு முன்னாடி நீ திருடுற, நீ போய் பேசுகிற, நீ கெட்ட வார்த்தை பேசுகிற அப்படின்னு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண அவனுக்குள்ள அந்த ஆவி என்ன செய்யுது? கிரிய செய்து. அவர் சொன்னார், நீ 12 மணிக்கு போய் உன் பிள்ளை தலைமையில கை வச்சு, அவன் பாவமே செஞ்சாலும் சரி, அவனுக்காக என்ன செய் ஜெபம். அந்த பிள்ளை அந்த விருது அந்த பிரச்சனைலேருந்து வெளியே என்ன செஞ்சிருவாங்களாம்? வந்துடுவாங்களாம். நம்ம இன்னைக்கு அப்படி இல்லையே. இவனுக்கு இருக்கிற கெட்டாவி எடுத்து போடுங்க, இவனுக்கு இருக்கிற இதை எடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபிக்க அவன் காதில் அப்படி என்ன செய்யுது? இது நாளைக்கு எனக்கு அதான் ஜெபம் பண்ணுவாங்க, நாலு மணி நாள் எனக்கு அதுக்காக தான் ஜெபம். அதில் ஒரு மாற்றமே இல்லை. மாற்றமே கண்ணு முன்னாடி வலைய போடாத என்றார். ஒரு பறவைக்கு கண்ணு முன்னாடி என்ன செய்யாத வலைய. இதெல்லாம் நமக்கு கொடுக்கிற ஒரு உவமை தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு ஜெபம், மற்றவங்களை உடனே குறை சொல்லாதீங்க. போன வாரம் சொன்ன அவங்களுக்கு சரி நல்லா இல்லை அப்படிதான் சொன்னோம், பாட்டுக்கு சொல்கிறோம். அதை நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வளரணும். போன வாரம் தம்பி இவர் அஸ்வின் அப்படிதான் சண்டே கிளாஸில் திட்டினேன். ஆனால் அது அதோடு இன்னைக்கு அழகாக வந்துட்டான். இன்னைக்கு பிள்ளைங்களெல்லாம் திட்டுறேன். ஏன்னா அவங்க அடுத்தது என்ன செய்யணும்? நல்லா வரணும். அது என்னன்னா அப்படி எல்லாம் திட்டுறது தனியாக கூப்பிட்டு அவங்க பசங்களை என்ன செய்யணும்? கேட்கணும், அன்பாக சொல்லணும். அன்பானா கொஞ்சம் கோபமும் காட்டி கண்டிக்கலாம். ஆனால் மற்றவங்க முன்னாடி ஜபத்தில் இந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். இங்கே பாருங்க, இவங்க அந்த கூட்டத்தில் கொண்டு போயிருக்கலாம். கூட்டத்தில் ஏன் கொண்டு போகல? அவங்க நினைச்சிருந்த ஆண்டவரே சொல்லிருப்பாரு, கொஞ்சம் வழி விடுங்கப்பா, அவங்க ஒரு திமிர்வாதுக்கான தூக்கிட்டு வராங்க சொல்லியிருக்க முடியாதா? ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு நேரம் இருக்குண்ணா. ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிந்தது. இவனுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு மேலே. நம்ம பிரச்சனை ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக சொல்லி பழகுங்க. ஜபத்திலாகட்டும், வேத வாசிப்பிலாகட்டும், ஆண்டவருக்கு கொடுக்கறதில்ல, ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதுல நம்ம ஆண்டோடைய நெஞ்ச, ஆண்டோடைய இருதயத்தை கூல் பண்ணுற அளவுக்கு, மகிழ்ச்சி அளவுக்கு நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக வாதை நம்முடைய கூறாதத்தை அணுகாது. இவங்க அதான் செஞ்சாங்க. 4 பேர் சேர்ந்தான். 4 பேர் ஆண்டவருக்கு நேரம் அந்த இறக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு நேரம் இறக்குனாங்க. அற்புதம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு 4 பேர் தூக்கிட்டு போனா இன்னைக்கு அந்த திமிர்வாதக்காரன் சுகமாக காரணம் என்ன? ஆண்டோடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவரை மாத்திரம் ஆராதிங்க. வேடிக்கை பார்க்காம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவர் மகிமைப்பட்டா, ஆண்டவர் கனம் பெறுகிற ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தினா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொள்ளை நோய்கள் மாட்டுப்படும். அல்லேலூயா. அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சாரு. லூக்கா 15:16. இருந்தான், கொடுக்கவில்லை. புத்தி தெளிந்த போது அவன் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, போதும்பா. அவன் நினைக்கிறான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. பூர்த்தியான சாப்பாடு. நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், என் அப்பாட்ட பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. இந்த நம்பிக்கை நமக்கு, என் அப்பாட்ட போனா எனக்கு பூர்த்தியான சாப்பாடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இவனை கொண்டு போய் பண்ணி தின்னு தவிட கொண்டு சாப்பிட கத்தர் அழைக்கல. உங்களை என்னையும் பண்ணி திங்கிற தவிட்டுக்காக அழைக்கல. உன்னதமான கொழுத்த கண்டை கத்த நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க படுகிற கஷ்டத்துக்காக உங்களை அழைக்கல, வேதனைக்காக அழைக்கல, பிரச்சனைக்காக அழைக்கல. ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்துக்காக கத்தர் அழைத்திருக்கிறார். என்னை அழைத்த தேவன், என் தகப்பனுடைய வீட்டில பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் வாடுகிறேன். ஏன் பசியினால வாடுறான்? அப்பாட்ட போகாதனாலதான். அப்பாட்ட போகாதனாலதான். இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், என் அப்பாட்ட பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. அவன் அப்பாட்ட போனா கொழுமையான விருந்த கத்தர் அவனுக்கு கொடுத்தா. அல்லேலூயா.
ஏன்? அவனுக்கு நம்பிக்கை எங்க அப்பாட்ட போவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களே என்ன பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டோம், ஏமாந்துட்டோம், எத்தனையோ காரியங்களை செய்துட்டோம், தோத்து போய் இருக்கிறோம். கடைசியாக ஒரு சந்தர்ப்பத்தை கற்றுத்தரா, எங்கள் அப்பாட்ட போகிறேன், எங்கள் அப்பாட்ட என் பிரச்சனையை சொல்லுவேன், எங்கள் அப்பாட்ட என் வேதனையை சொல்கிறேன், எனக்கு பூர்த்தியான சாப்பாடை கத்தர் வைத்திருக்கிறா. அல்லேலூயா. நிச்சயமாக கத்தர் நமக்கு நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. அப்படியே கண்களை மூடுவோமா, தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா. அப்போஸ்தலனாகிய பவுல் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத நேரத்தில் அவன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பாட்ட போய் நிற்பேன், நான் அந்த இடத்துல போய் நிற்பேன், எங்கள் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறா. நமக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும், என் அப்பான்னு சந்ததிக்கு நான் போவேன். ரெண்டாவது, யோபுக்கு தெரியும், என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டா. இந்த உலகத்திலிருந்து தானே என் சரீரம் எடுக்கப்படும், ஆனால் நித்தியமான மகிமைக்குள்ள என் சரீரம் போகுமே, என் ஆத்மா போகுமே, இந்த நம்பிக்கை. மூணாவது, எலிசாக்குள்ள அந்த எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அபிஷேகத்தின் மேல நம்பிக்கை. நாலாவது, ஆண்டவரை நேராய், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் நான் போன அற்புதம் நடக்கும்ன்ற நம்பிக்கை அந்த 4 பேருக்கு இருந்துச்சு. கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணல, மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணல, தேவனை மாத்திர டிஸ்டர்ப் பண்ணுகிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொள்ளை நோய் மாறும். ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுவோம், நேரங்காலம் இல்லாம ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுவோம். அவர் அதை விரும்புறாரு, அதை விரும்புறாரு. அவர் நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிற்ற செய்ய என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நம்பிக்கை இருக்கிறது, அன்றைய கரத்துல அவருக்கு நேராய் நம்முடைய பலிகளை, அவருக்கு நேராய் நம்முடைய ஸ்தோத்திரங்களை, அவருக்கு நேராய் நம்முடைய பிரச்சனைகளை ஏறெடுப்போம். பிரச்சனையை மனுஷனுக்கு சொல்வதற்கு முன்பாய் ஆண்டவர்கிட்ட சொல்லி பழகுவோம். அடுத்ததாய் லூக்கால வாசிக்கிறோம், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தகப்பனிடத்துல நல்ல சாப்பாடு இருக்கிறது. எங்க அப்பா வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, எங்க அப்பா கடனை கொடுக்கிறவர் அல்ல, எங்க அப்பா பிரச்சனையை கொடுக்கிறவர் அல்ல, எங்க அப்பா வேதனையை கூட்டுகிறவர் அல்ல, சமாதானத்தை கெடுக்கிறவர் அல்ல, என் நிம்மதியை கெடுக்கிறவர் அல்ல, என்னை பாதுகாக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரட்டும். இளைய குமாரனுக்குள்ள இருந்த நம்பிக்கை, நீங்க வேதாகமத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, எழுதி வச்சுங்க. 2 ராஜாக்கள் 18:5 நம்பிக்கை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. 2 நாளாகும் 32:8 நம்பிக்கை குறித்து போடப்பட்டு இருக்குது. சங்கீதம் 9:18 அந்த நம்பிக்கை குறித்து போடப்பட்டு இருக்குது. சங்கீதம் 34:8 இன்னும் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். நீங்களும் நான் ஆண்டவரை நம்பிக்கையோடு காத்திருப்போம், நம்பிக்கையோடு பார்ப்போம், நம்பி இருப்போம். ஒருபோது நம்மை கொள்ளை நோய்க்கோ பாலாக்கும் கண்ணிக்கோ கொள்ளை நோய்க்கோ கர்த்தருக்கு விடவே மாட்டா. நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆச்சரியமா நடத்துவா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கும், எல்லா விக்கனங்களுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், போராட்டத்துக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை, உங்களை, என்னை கர்த்தர் காப்பாத்துவா. உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற தேவ தூதர்களை கொண்டு காவல் வைத்து நம்மை காத்துக்கொள்வா. பயப்படாதீங்க. பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும், இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா நுகங்களுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாப்பா. தயவு செய்து சொல்றேன், எதை குறித்து கலங்காதீங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரட்டும். கொண்டு போட உங்களை என்னை அழைக்கல, ஜீவனை கொடுக்க, ஆரோக்கியத்தை கொடுக்க, இழந்து போனதை திரும்ப கொடுக்க கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாழ்க்கையில நான் அனுபவத்தை சொல்லுகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஊழியக்காரனா வந்ததே ஏதோ ஒரு காரியமெல்லாம் இல்லை, அனுபவித்து ருசித்து பார்த்து தான் வந்தேன். அதனால்தான் என்னை இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறா, இன்னியும் நடத்துவா. நான் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்தெல்லாம் வரல.
ஏதோ பணத்தை எதிர்பார்த்து, பதவியை எதிர்பார்த்து, பொருளை எதிர்பார்த்தல அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வரல. அழைத்தார், வந்த. இன்னைக்கும் நடத்துகிறா, இன்னும் நடத்துவா. ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்றேன். உங்களுக்கு அதான் சொல்றேன், கர்த்தர் மேல நம்பிக்கை இருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எது வந்தாலும் சரிங்கம்மா. ஐயா, வாலிபனே, வாலிப தங்கச்சி, சிறு பிள்ளைகளை, என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்போம். ஒருபோது உங்களை என்னையும் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிற ஆண்டவராக தான் இருப்பார ஒழிய அது நம்ம வாழ்க்கையில செயல்பட கர்த்தர் விடவே மாட்டா. நிச்சயமா ஒரு முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அற்புதம் நடத்துவா, இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு கர்த்தரால முடிவு கொடுக்க முடியும். அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரையே நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கர்த்தாவே அப்பா, ஆராதனை வேலை நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கிருபைகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பலனை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்மைகளை கிருபைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம். வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிற ஆண்டவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலுக்கிற நுகங்கள் முறிக்கப்படட்டும். பலவீனங்கள், சோர்வுகள், கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். வல்லமையுள்ள நாம மகிமைப்படட்டும். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. ஒன்றிலும் குறையில்லாம நிறைவானதை, மேலானதை தாங்கப்பா. அப்பா, இன்னைக்கு அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, மாதேவன், ஜெனி குடும்பம் ஆண்டவரே, சபையாருக்காக ஆயத்தம் பண்ண அந்த உணவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை முன்னிட்டு அவர்கள் ஆயத்தம் பண்ண அந்த ஆகாரத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது ஆசீர்வதிக்கப்பட்டு புசிக்கிற எங்களை ஆசீர்வதியும், அது காரணமான பிள்ளைகளை ஆசீர்வதியும். நூறத்தனையா திரும்ப கொடுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.